வெத்தலை பார்க்கப்பட்டு பல்லாம் கரை அப்படின்னார்கள். நாம் வெக்கப்பட்டு வெற்றிலை பார்க்க வெளியே விட்டோம். பான்பராக் உள்ள வந்து உட்காந்துக்குச்சு. ஹான்ஸும் பான்பராக் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. உருட்டி 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 உள்ளே வச்சுக்கிட்டே இருக்கணும் தான் குரங்குட்டிக்கு மாதிரி. அதை அப்புறம் அப்படியே கையில் எடுத்து போட்டு அதில் டீயை வேறு வாங்கிட்டு வந்து நாங்களும் வாங்கி குடிச்சுக்கிறோம். காரணம் தான் எடுத்து இப்படி போட்டுக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு ட்ரெயின் ஓட்டிகிட்டே இருக்காரு, எடுத்து போடுறாரு. எச்சி துப்ப முழுங்கணும். இந்த எச்சி இருக்குல்ல ஊற ஊற உமிழ்நீர், இந்த நாக்கில் இருக்க உமிழ்நீர் சுரக்க சுரக்க முழுங்கணும், எச்சியை முழுங்கணும். அப்போ என்ன பண்ண உருட்டி 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 வச்சு ஒரு நாளைக்கு 7.5 மில்லி லிட்டர் உமிழ்நீர் சுரக்கு. ஒரு நாளைக்கு 7.5 மில்லி லிட்டர் உமிழ்நீர் அவ்வளோ வியாதியை சரி பண்ணும். இது என்ன பண்ண சுருட்டி சுருட்டி உள்ளே வச்சுட்டு புளிச்சு 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 புள்ளத்தாச்சி எச்சிது போகிற மாதிரி துப்பி இருக்கிற உடம்புல நீர் சேர்த்து பூரா போயிடும். முடிஞ்சு போச்சு. ஒரு டிரைவர் திருச்சியில் துப்ப ஆரம்பிச்சு தான் எச்சி மதுரை வரைக்கும் துப்பிக்கிட்டே வந்தார். நான் சொல்லிட்டுட்டானே எச்சி துப்பாதீங்கன்னே, உடம்புல நீர் சத்து பூரா போயிடும். அப்புறம் போய் ஆஸ்பத்திரியில் 5 லட்சம் செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கேட்க மாட்டேன் சொல்லிட்டு வந்து உண்மையிலேனே துப்பிக்கிட்டே இருக்காரு. திருச்சி நம்ம துப்பிக்கிட்டே வர அந்த உருட்டி உள்ள வச்சுக்கிட்டே இருந்தா அதை எடுத்து வச்சுக்கிட்டு போட்டுக்கிறது. அப்புறம் இது எல்லாம் கொடுக்குறது கன்றாவி முடிஞ்சு போச்சு. அதே ஹோட்டலுக்கு சாப்பிடவே வெக்கமாக கிடக்குது, சங்கடமாக இருக்குது. எங்கே சொறிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அது முடிஞ்சு போச்சு. அடுத்து வெற்றிலை பார்க்க இந்த நிலைமை ஆயிடுச்சு. அடுத்து பொம்பளை பிள்ளை வர மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு என்னை பற்றி ஆத்தாக்க மஞ்சள் தேய்ச்சி குளிக்க, மஞ்சள் கிழங்கு உரைச்சி குளிக்க ஒரு பிரச்சனையும் இல்லை. மஞ்சள் உரைச்சி குளிக்கணும், முகத்தில் சுருக்கமே வராது. 50 வயசு ஆத்தா பார்த்தா பல பல பலன்னு இருக்கு முகம். மஞ்சள் தேய்ச்சி குளுக்கு முன்னும் ஒரு வாசனை உண்டு. ஒரு பாட்டில் சொல்லுவாங்க, சினிமா பாட்டில், சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு ஆனால் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கும் பெண்ணுக்கு ஒரு மகிமை உண்டு. அப்போ பக்கத்தில் ஒரு வாசனை இருக்கும், பச்சை மஞ்சள் வாசனை, மக்க 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 மக்கன்னு மணக்கும். ஆமாம், தாலி சரட்டில் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுப்பாங்க. இந்த தாலி சரட்டு பூரா சுவாச்சிக்கிட்டே இருப்பாங்க, நோய் வராது. அந்த பிள்ளை என்ன குழந்தை பிறந்தது தாலி சரட்டை பிடிச்சிக்கிட்டு தான் பால் குடிக்கும். அது கை பூரா மஞ்சள் வாயில் வைக்கும், மஞ்சள் குழந்தைக்கு நோய் வராது. அது மாதிரி என்னங்க, நீங்கள் மார்பகத்தில் அந்த தாலி சரட்டு இருக்கும். அப்போ மார்பகம் பூரா மஞ்சள் இருக்கும். பணத்தை வாங்கி வாங்கி உள்ளே வைக்கிறது. நல்லவன் கெட்டவன் போனவன் வந்தவன் இங்கே சொல்லுவேன், முந்தாள் தின்ன கறி எடுத்து போட்டவன் எங்கே சொன்னாலும் தொட்டு தொட்டு என்ன வேண்டியதான். அந்த பணத்தை இங்கே வச்சிங்கன்னா என்ன ஆகும், அந்த மார்பக துளை மூலமாக உள்ளே போயிடும் கிருமிகள், புற்றுநோய் வரும். அப்போ என்ன ஆகுது, மஞ்சள் இருந்த போதைக்கு வராமல் இருந்துச்சு. அவ்வளோ மஞ்சள் மகிமை. புருஷன் பக்கத்தில் படுத்து தூங்குவார், அவர் அந்த தாலி சேர்ந்து போகிற மஞ்சளை சுவாசிப்பார். அப்போ ஒரு வாசனை இருந்தது. பார்த்தாங்க, ஐய பொம்பளை மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு நல்லா இருக்காளே, எப்படி நம்மோட சாமான விற்கன்னு பார்த்தாங்க. பார்த்தா மாரியாத்தா அப்படின்னு நமக்கு ஒரு பேரை வச்சாங்க. நாம் வெக்கப்பட்டு மஞ்சளை மறந்தோம். ஸ்ப்ரே உள்ள வந்து நுழைஞ்சிக்கிச்சு, புசு 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 அடிச்சு நுரையில் புற்றுநோய் வந்துருச்சு. ஆமாம், அதனால் நம்முடைய பாரம்பரியத்தை வரக்கூடாது. கலாச்சாரம் மற்ற கலாச்சாரம் திணிச்சு விட்டு போயிடறாங்க. நம்முடைய கலாச்சாரம் அழியுது, மனசு கஷ்டமாக இருக்குது. அப்போ வந்தாரை வாழ வைக்கும் பூமியிலே இருக்கிறோம் என்ற சிறப்பு விருந்தோம்பல் உபசரிப்புக்கு பெயர் பண்ண பூமி வாழ்கிறோம். அப்புறம் தாங்களுக்கு பதில் தர சித்தமாக இருக்கேன். மான்வன்றதை நானும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். 15 வருஷமாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். யார் பானிபூரி திங்காமல் இருக்கீங்க சொல்லுங்கள். அதை தயார் பண்ணுற இடத்த பார்த்துருக்கீங்களா? மூக்க நோண்டுறான் அன்னைக்கு ஒருத்தன், எனக்கு அப்படியே வாந்தியே வந்துருச்சு. மூக்கை நோண்டுறான், காதை நோண்டுறான், அப்படியே அதில் எடுத்ததை ஓட்டையை போட்டு அதில் ஊற்றி கொடுக்குறான். அதை வாங்கி லொபக்குன்னு இந்த பிள்ளையை திங்கிதுங்க. வேண்டாம், சூசியம் வேணாம். நான் என்னது அவ்வளோ ஒரு வியாதி எல்லாம் எப்படி வாங்கிட்டீங்க மனசு? அது பெண்கள் கிராமத்தில் சோறு போட்டாங்கன்னா அப்படி கையை கழுவி தொடச்சி நம்ம முன்னாடி கையிடி சோறு போடுவாங்க, பரிமாறுவார்கள். எங்கே போட்டு தண்ணி கக்கூஸ் தண்ணியில் போய் கக்கூஸ் வரைக்கும் தண்ணி பிடிச்சிட்டு வர்றான். கக்கூஸுக்குள்ளே எங்கே திருச்சி கக்கூஸுக்குள்ளேருந்து தண்ணி பானிபூரி பிடிச்சிட்டு வர்றான். என்ன பண்ண கொஞ்ச நாள் ஆகிட்டா கக்கூஸுக்குள்ளே இருக்கல தண்ணி அதை மோந்துட்டு வருவாங்க கப்பு வச்சு. அந்த ஆயெல்லாம் ஒதுக்கி விட்டு முடிஞ்சு போச்சு. நம்ம என்ன பார்த்துக்கிட்டா இருக்கோம்? என்னமோ போங்க சொன்னால் நம்ம பொருளாத கவிராஜ் சொன்ன மாதிரி நமக்கு என்ன சாமி அரண்மனை கோழி ஓட்டுட்டு அந்த அம்மிகளோடைய கதை நான் சொல்லி கடைசியில் பொருளான்னு பேர் வாங்கினா மிச்சம். கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது? பிள்ளைங்க இப்படி வீணாக போய் சொன்னால் கேட்கணும், சொல்லி கொடுக்கணும். வீட்டில் டிஃபன் பாக்ஸ் ஏதாவது போட்டு கொடுத்து சொல்லி வளர்க்கணும். பிள்ளைங்க களிமண் மாதிரி நம்மளோட குழந்தைங்க, அதை நம்ம இஷ்டம் தான் பொம்மை செய்யணும். விட்டுறது அது இஷ்டத்துக்கு பிடிவாதம் சொல்லி கடைசியில் வந்து சின்ன பின்ன நினைக்க. வாங்க பேசுங்க பார்ப்போம். குலத்தின் குல விளக்காய் திகழ்கின்ற குலமகளே, என்னுடைய குறிக்கோள் ஒன்று. கண்டேன் மானை கணிதொட்டு பிடிக்கூடிய மான், இது உள்ள அழகிய மான், அற்புதமான மான், ஓவியமான மான். அப்படிப்பட்ட ஒரு அழகிய மானை வரும்பொழுது பார்த்தேன். நான் பார்க்கும்பொழுது மலையுடைய உச்சிலிருந்து பார்த்தேன், கீழே ஒரு அழகிய மான் கூட்டமே இருந்தது. அதில் ஒரே ஒரு மான் மட்டும் அழகிய பருவமில்ல பெற்ற மான். அந்த மாலை கண்டோடு எப்படியாவது கைப்பிடியா பிடிக்க எண்ணம் கொண்டு மலையுடைய உச்சிலிருந்து கீழே இறங்கி வந்து பார்த்தேன். நான் வந்து மற்ற மான்களை ஓடிவிட்டு நான் கண்ட மான் மற்ற ஓடாமல் என்னை கண்டு என்னுடைய கையில் கூட கனையை கண்டு அப்படியே மிரண்டு அப்படி என்று கொண்டிருக்கிறதா. அருமையான பேசுறீங்க, நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. அந்த உலகத்திலேயே தலை சிறந்த பண்பாட்டுக்கு சொந்தக்காரர்கள் யாருன்னா நம்முடைய தமிழர்கள், ஆதி தமிழர்கள். ஏன்னா ஆதியில் வந்து
லெமூரியா கண்டம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கன்னியாகுமரியிலிருந்து இலங்கைக்கு ஆசியாவுக்கு இடைப்பட்ட பகுதி இப்போ கடல் கொண்டுருச்சு. அந்த காலத்தில் லெமூரியா கண்டம் உலகிலேயே தலை சிறந்த முதலாக மனிதன் தோன்றிய இடமே அதான் சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு நெடுங்கால ஒரு தொல்லிய ஒரு மரபுகளுக்கும் பழக்கவழக்கம் சொந்தக்காரர்கள் யாரும் நம்ம தமிழர்கள். நல்லா சொன்னீங்க. வெற்றிலை பார்க்க போடுவது என்பது பாருங்க, நம்முடைய இந்த உலகத்திலேயே மருத்துவ முறைகள் 6 இருக்கு. நீங்க மருத்துவம் படிச்சிருக்கீங்க. மருத்துவ முறைகள் என்பது 6 மருத்துவ முறைகள் இருக்குது. என்ன நோயா இருக்கட்டும், இந்த உலகத்தில் எந்த ஒரு தலை சிறந்த மருத்துவம் இருந்தாலும் அந்த 6 விஷயங்களுக்குள்ளதான் மருத்துவம் பார்க்கணும். ஒன்று யுனானி, 2 சித்த மருத்துவம், 3 நாட்டு மருத்துவம், ஆங்கில மருத்துவம், இப்படி சொல்லி ஒரு 6 வகையான மருத்துவங்கள் இருக்குது. அதில் தலை சிறந்தது என்னன்னா நம்முடைய சித்த மருத்துவம். சித்தர்களால் நம்முடைய தமிழர்கள் இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட சித்த மருத்துவத்தில் இறைவன் மனித குலத்திற்கு என்னென்ன நோய்களை கொடுத்துருக்கோம் அதற்கு முன்பாகவே இந்த அற்புதமான மூலிகைகளை இறைவன் இங்கே படைத்திருக்கிறார். ஆனால் என்ன நமக்கு தெரியாது. நம்ம பக்கத்தில் இருக்க ஏகப்பட்ட செடிகள் இருக்கிறது. இந்த செடிகளுக்கு என்ன பேர் நமக்கு தெரியுமா? தெரியாது. ஒன்றொரு தும்ப செடி தெரியும், துளசி செடி தெரியும், வேற என்ன ஆயிரக்கணக்கான செடிகள் இருக்கிறது. அதெல்லாம் என்ன நமக்கு தெரியும், பேர் தெரியுமா? தெரியும். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நம்முடைய அருகிலேயே நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வளரக்கூடிய அற்புதமான மூலிகைகளை நம்ம தெரிஞ்சுக்கல. ஆக என்ன, நம்முடைய வருங்கால சந்தைக்கு தெரியாமல் போய்விடுகிறது. ஆக இந்த வெற்றிலைங்கிறது இல்லாமல் நம்முடைய தமிழக பண்பில் எந்த ஒரு விஷயம் கிடையாது. ஒரு நல்லதாக இருக்கட்டும் போனால் முதல்ல வெற்றி தான் கொடுப்பாங்க. ஒரு கல்யாணம் பண்ண முதல்ல வெற்றி தான் கொடுப்பாங்க. ஒரு கிராமிய நிகழ்வுகளாக இருக்கட்டும் முதல்ல வந்து வரக்கூடிய வரவேற்பில் ஒரு வெற்றி தான் கொடுப்பாங்க. வெற்றிலை கொடுத்தா நம்ம எந்த பேர் தொடங்கும். அப்படிப்பட்ட வெற்றிலைக்கு மகத்துவங்கள் நிறைய உண்டு. உமிழ்நீரை பற்றி சொன்னீங்க. எல்லாம் பாருங்க, முத சாப்பிடும் பொழுது உமிழ்நீர் நம்முடைய வாயிலிருந்து சுரக்கும். அந்த உமிழ்நீரோட சேர்த்து நம்ம உணவை சாப்பிட்டோம்னா உலகத்தில் எந்த வித நோயுமே கிடையாது. அப்போ அந்த உமிழ்நீர் சுரப்பதற்காகத்தான் நம்முடைய ஆதித்தமிழர்கள் சாப்பாட்டில் முதல்ல ஊறுகாய் கழிவு தமிழ் தான் பாருங்க. சாப்பாடு முதல்ல வைக்கிற ஊறுகாய் தான் பார்க்க, உப்பு ஊறுகாய் பார்ப்பாங்க. அந்த ஊறுகாயை பார்க்கும்போது நாமளே வச்சு ஊறும் இல்லைங்க. அப்படி ஊறும்போது முதல்ல உமிழ்நீர், அந்த உமிழ்நீரோட சேர்ந்து அந்த சாப்பாடு சாப்பிடும்போது உலகத்தில் ஜீரணமாக எந்த வித நோயும் கிடையாது. ஆக நம்முடைய பண்பாடை மறந்தோம், பல வகையான நோய்களுக்கு ஆட்பட்டோம். நம்முடைய பண்பாடை மீட்டெடுப்போம், நோய்கள் நம்மை காத்துக்கொள்ளும். நிறைய விஷயங்களை பேசுறீங்க. இப்போ நான் உள்ள இருந்து கேட்டுக்கிட்டு ராமாயணத்தை பற்றியும் மகாபாரதத்தை நீங்களும் நாரதம் நிறைய பேசிக்கிட்டு இருந்தீங்க. அதில் பாருங்க, மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்கள் 5 பேர். தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் சொல்லக்கூடிய 5 பேர் இருக்காங்க. அவன் 5, பஞ்சம்னா 5 அர்த்தம். பஞ்ச பாண்டவர்கள். இந்த 5 பஞ்ச பாண்டவர்களுக்குமே மனைவியர் கிட்ட ஒரே ஒருத்தி தான் பாஞ்சாலி. 5 கணவர்கள், 1 மனைவி. இப்ப பாருங்க, இலக்கியங்களில் வட இந்திய இலக்கியங்கள், தென்னிந்திய இலக்கியங்கள் 2 வகைப்படும். வட இந்திய இலக்கியங்களை பற்றி நான் சொல்றேன். ஆக 5 கணவர்களுக்கு 1 மனைவியாக வாழ்க்கப்பட்டாலும் கூட அந்த 5 பேரை வாழ்ந்து ஆக வேண்டும் அவருடைய கட்டாயம், அவருடைய கலாச்சாரம். அதே மாதிரி பாருங்க, ராமாயணத்தை பாருங்க. ராமன் தன்னுடைய மனைவி சீதையை வந்து காதலிச்சு மிக சிறப்பான கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா. ஊர் உலகம் மெச்சுபடி வாழ்க்கையை வாழ்றான் பாருங்க. ஊர் உலகம் சொல்லிச்சுட்டு இருக்க தன்னுடைய மனைவியை கர்ப்பிணி என்று பாராமல் தீயில இறங்குவதற்கு பஞ்சா யாரு? ராமன். இதனால இது வட இந்திய இலக்கியம். அதே போல மாண்டவிய மகரிஷி சொல்ல மகரிஷி இருந்தார். அவருக்கு நலாயின்னு சொல்ல அழகிய பெண். இந்த பெண் என்ன செய்யறா, தன்னுடைய கணவன் கேட்டுக்கிட்டான்ற தன்னுடைய கணவனை கூடையில் வச்சு சுமந்து போய் தாசி வீட்டு கூட்டி போனாலா? யாரு எவ்வளவு செய்வாளா? இது என்னன்னா இது வந்து வட இந்திய இலக்கியம். அது அப்படியே தென்னிந்திய இலக்கியம் வாங்க. சிலப்பதிகாரத்தில் வீட்டை விட்டு வெளியே போக வந்த ஒரு பெரிய கோடீஸ்வர பிள்ளை யாருன்னா அவன் தான் கண்ணகி. இந்த கண்ணகி பிழைப்புக்காக பூம்புகார் நகரை விட்டு நிறைய பேசிக்கிட்டு சிலப்பதிகாரத்தை பேசினாங்க. ஆக பூம்புகார் நகரை விட்டு மதுரைக்கு வர்றான். தன்னுடைய செல்வங்கள், மலை போன்ற செல்வங்களை கோவலன் தன்னுடைய மாதவின்னு சொல்கிற அந்த காலையில் வீட்டுக்கு போய் தன்னுடைய மலை போன்ற செல்வங்களை இழந்துறான். இழந்த பின்னால வெறும் கையோடு தன்னுடைய மனைவி கண்ணகியை பார்க்க வரும். கண்ணகி பார்க்குற புன்முறுவலோட சந்தோஷமா வாங்க வாங்க வரவேற்ற பின்னாலே யார் சொல்றான்? கோவலன் சொல்றான், ஏமா அந்த ஊரில் பூம்புகாரில் பெரிய செல்வந்தனாக வாழ்ந்தவன் நான். ஆனா கெட்டும் பட்டணம் போ, கெட்ட பின்னாலே நான் உள்ளூர் இருப்பது நல்லது. 4 பேர் தோத்துவான். வாழ்ந்தாலும் இயேசும் தாழ்ந்தாலும் இயேசு வையகம். இதுதான் நடந்த காரணத்தினால் என்ன சொல்றான், என்னை பற்றி தெரியாதவர்கள் மதுரையிலே இருக்காங்க. என்ன இந்த பகுதியில் எல்லா பேரும் தெரியும். ஆனா மதுரையிலே என்னை பற்றி தெரியாது. வா மதுரைக்கு என்னோட புறப்படும் சொல்ல எந்த விதமான வார்த்தையும் பேசல என்ற சிலம்பருக்கு வாங்க சொல்லி போவோம். அப்படி வந்த இடத்துல தான் கொலை செய்யப்படுகிறான். ஆனா என்ன காரணம்டா, அப்படி வீட்டுக்குள்ள இருந்து வளர்ந்த கண்ணகியா பிறந்த பெண்ணு பாண்டியவன் நெடுஞ்சலை பார்த்து கேட்கிற தேராமண்ணா. தேராமண்ணா என்றால்
ஆட்சி செய்வதற்கு தேர்ச்சி பெறாதவனை சொல்லி கேட்கக்கூடிய தைரியம் இருக்கிறதுனா தமிழ் இலக்கியங்களுக்கு உண்டு. அதே போலவே குண்டலகேசி இலக்கியம் 50 காப்பியங்களில் சிலப்பதிகாரத்தை போல குண்டலகேசி இலக்கியம். அந்த இலக்கியத்தில் பெரிய செல்வ செழிப்புள்ள ஒரு தந்தைக்கு மகளாக பிறந்தவன் தான் குண்டலகேசி. இந்த குண்டலகேசி என்ன செய்யறா, சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு கல்வனை காதலிக்கிறான். அப்பா சொல்றாரு, வேணாமா, இந்த பையன் உனக்கு பொருத்தமான கிடையாது, நான் உனக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். காதல் தன்னுடைய கண்ணை மறைத்தது. நான் எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணா இவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், என்ன சொல்றீங்க சொல்லி அடம் பிடிக்கிறான். வேற வழி இல்லை. அப்பா கட்டி வச்சுட்டாரு. ஓராண்டு ஈராண்டு போனது, வாழ்க்கையில் அவனுக்கு சலிப்பு தட்டியது. இந்த திருடன் பார்த்தேன், எப்படியாவது இங்க இருக்கக்கூடிய நகை நட்டப்போ எடுத்துக்கிட்டு ஓடி போற சொல்லி என்ன செய்யற, தன்னுடைய மனைவியை கூட்டிக்கிட்டு ஒரு பெரிய மலை உச்சி கூட்டி போறான். மலை உச்சிக்கு போனதுமே இவளை கீழே கொண்டு தள்ளி விட்டு கொண்டு சொல்லி முடிவு கொடுத்துட்டேன். அப்ப குண்டலகேசி தெரிஞ்சுக்கிட்டா, ஆகா நம்முடைய கணவன் நம்ம அப்பா எவ்வளவு சொல்லி நம்ம கேட்காம இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், இன்னைக்கு நம்மளை கொலை பண்ற கூட்டம் இருக்கானே. அப்பதான் சொன்னா, நீங்களுடைய கணவன் என்னை கொலை செய்வதற்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது, கொலை செய்ய எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் நான் சாவதற்கு முன்பாக 3 முறை உங்களை வளம் வருவதற்கு எனக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும். அப்படியா, என்ன பிரச்சனை இல்லை, 3 முறை வளமா கணவன் சொல்றேன். ஒரு சுத்து, 2ஆம் சுத்து, 3ஆம் சுத்து வரும்போது தன்னுடைய கணவனை காலை எட்டி கீழே வளையது கீழே யாரு குண்டலி பொம்பளை தள்ளி விட்டுற கீழே வயார் தமிழ்ச்சி. ஆக அறம் சார்ந்தா அங்க பாருங்களேன், தவறு என்று வரும்பொழுது தன்னுடைய உயிரை கூட கொடுத்து காப்பாற்றக்கூடிய நீதியை நியாயத்தை காப்பாற்றக்கூடிய தமிழச்சி. பாய்ந்து வந்த சிறுத்தையை கூட புலியை கூட முறத்தால் அறுத்தி விரட்டிய பெண்கள் நம்ம தமிழ் பெண்கள் என்ற காரணத்தால் நீங்கள் ஒரு தமிழ் சின்ன காரணத்தாலே என்னுடைய மானை நீங்கள் இல்லை என்று சொல்லாமல் தருவ நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அலக்கிய மானை தாருங்களா. வந்தேன்னு உங்களுடைய அண்ணனை பார்த்தேன், அது உங்களுடைய தோல்வியை பார்த்தேன். நிறைவாக என்னுடைய தலைவர் முறையில் உங்களுடைய முறையான அனுமதி பெற்று என்னுடைய அன்பிற்கிரியமான கட்டியாந்து கூட்டி போகணும். சொல்லுங்க. நல்லா நிறைய விஷயம் குண்டலகேசி பற்றி. ஏன்னா அந்த அம்மாவுக்கு வந்து சுருளாக இருக்கும் கேசம், குண்டல கேசம் சுருளாக இருக்கும். கோடீஸ்வரன் பொண்ணு தான் அவர் சொன்ன மாதிரி திருத்தணுங்கிறக்காக தான் கல்யாணம் பண்ணுறான். இன்றைக்கி சில பெண்கள் இருப்பாங்க, கணவன் என்ன தவறு செஞ்சாலும் மூடி மறைப்பாங்க. இப்போ நம்ம வந்து நலாயினி நம்ம யாரும் பார்த்தது கிடையாது, நம்ம ஆனால் பேசுகிறோம். அது என்ன விஷயம், அது அந்த கதை அந்த புராணங்கள் எதுக்கு நம்ம சொல்கிறது? உன் கணவன் தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்யலாம், நீ சகிச்சு எல்லாத்துக்கும் கச்சை கட்டி நிற்காத. எல்லாத்துக்கும் கச்சை கட்டினா வாழ்க்கை சுவையாக இருக்காதுமா அப்படின்னா பெரியவர்கள் இந்த மாதிரி புராணங்களை இந்த கல்யாணம் பண்ண பொண்ணுங்கள்ட்ட சொல்லுவாங்க. இந்த மாதிரி கூட சுமந்துட்டு போனாப்பா. அப்போ அது கேட்குற பெண் என்னென்னப்பா, பரவாயில்ல அந்த அம்மா வீட்டுக்காரெல்லாம் கொண்டு போய் கூடல சுமந்துட்டுலாம் போயிருக்கு, நம்ம என்ன அவ்வளோ கஷ்டமாக போடுறோம், இந்த ஒரு கஷ்டம் பெரிய கஷ்டம் இல்லை அப்படின்னு இவளை பக்குவப்படுத்துறதுக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள் இது. நல்லா நீ புருஷனை கூட சுமந்துட்டு போனாங்க. அப்போ இருக்கா, இன்னைக்கு இருக்கா மனசில் கணவனை சுமந்து கணவனுக்காக மருத்துவமனைக்கு வீட்டுக்கு அலைகிற பெண்கள் இன்னைக்கு 1000 நாளாயின்னு இருக்காங்க. நான் நிறைய பேரில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சாவித்திரி வந்து யமனிடம் போராடினாள். இதை நம்ம பெண்கள்கிட்ட சொல்லுவாங்க. ஏன் கணவனுக்கு முடியாமல் போச்சுன்னா அப்படியே அம்போன்னு விட்டுட்டு வந்துடாத, போராடு. அப்போ நோய் வாய்ப்பட்டு நீ கடைசி காலத்தில் கூட இருக்கணுமா? நம்ம வந்து நல்லவனோ கெட்டவனோ நீ வாழ்ந்துட்ட, ஆனால் நோய் வாய்ப்பட்டுக்கோ உன் புருஷன் பக்கத்தில் நீ இருக்கணும், அவனுக்காக நீ போராடணும் அப்படின்னு அந்த ஒரு மறைமுகத்துக்காக இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி வந்தாங்க. இது நம்ம பார்த்து நம்ம எவனை போய் நம்ம பார்த்து நமக்கு தெரியாது. ஆனால் அப்போ போராடுவா. யாருக்காக? கணவன் குடிச்சிட்டு குடல் வந்து என்ன வந்து கிடந்தா கூட கணவனுக்காக போராடுவா. பெண்கள் இன்னைக்கு இருக்காங்க. அதான் இப்போ குண்டலகேசி கதை. குண்டலகேசி கூட கணவனை தள்ளி எதுக்காக கொள்றா? இவனை விட்டா அந்த மேற்கொண்டு திருடிக்கிட்டே இருப்பான். ஒரு திருடன் ஒரு மனுஷனை திருத்தணும். திருடனாய் பார்த்து திருத்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. திருடனா பார்த்துட்டு நம்ம திருடக்கூட நினைச்சாதான் திருடு இல்லாமல் இருக்கும். அது மாதிரி பெண்கள் அவளா மனசு வச்சு தப்பு செய்யக்கூட நினைக்கணும், அவளா மனசு வைக்கணும். சேச்சே நம்ம அம்மா அப்பா நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க, ரொம்ப போராடி வளர்த்துருக்காங்க, அந்த அம்மா அப்பா உன அசிங்கப்படுத்தக்கூடாது, அம்மா அப்பா பேச கேட்கணும் ஒரு பொம்பளை நினைச்சான்னு வச்சுக்க, அந்த பெண்ணு எந்த இடத்துலையும் கெட்டு போக மாட்டான். சரி அண்ணே, நம்ம கூட பிறந்த அண்ணே சக தோழர்கள்ட்ட அவன் தலை நிமிர்ந்து நிற்கணும். நம்ம வந்து நம்ம தப்பு அப்படின்னு பண்ணிட்டோம்னா நம்ம அண்ணே சக தோழர்கள்ட்ட உன் தங்கச்சி இப்படி மோசம்னு சொல்லுவாங்களே அப்படின்னு அண்ணே அசிங்கப்பட்டுக்கூடாது ஒரு பெண்மகள் நினைச்சிட்டா அவன் எந்த இடத்துலையும் கெட்டு போக மாட்டான். அடுத்து புருஷன் கணவனுக்கு நமக்காக உழைக்கிறார், நமக்காக அம்மா சண்டை போடுறாரு, நமக்காக காடு மேலாம் அலைஞ்சு உழைச்சி நம்ம வந்து உட்கார சாப்பாடு போகிறாரு, அந்த கணவனுக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாதுன்னு பொம்பளை நினச்சா மட்டும்தான் கணவனை தப்பு பண்ணாமல் இருப்பான். ஆனால் பெண்கள் வந்து இதை அவளாக பார்த்து திருந்தான், அவளாக பார்த்து நான் துரோகம் பண்ண நினச்சா மட்டும்தான் அந்த பொம்பளை தப்பிச்சிக்க முடியும், எந்த தடவை ஜெயிச்சுட்டு வந்துடுவா. இல்லை கொஞ்சம் மயங்கினான்னு வச்சுக்கோங்க, வேலை முடிஞ்சு வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, சுக்கு 100 தான். இதுக்கு ஒரு கதை சொல்கிறேன், அதை முடிச்சுக்கலாம் சரிங்களா? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்போ பாஞ்சாலி வந்து அன்றைக்கி 5 புருஷன், நீங்கள் ஒரு பொம்பளை 5 புருஷன் கட்டி தெருவில் போக முடியுமா? ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் என்ன சொல்கிறாங்கன்னா 5 கணவனால வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து புனிதம் அடைவாள். இப்போ தங்கம் நம்ம போட்டிருக்கோம், தங்கத்தை வந்து இப்போ ஒருத்தர் நெக்லஸாக போட்டிருப்பாங்க, அதை மறுபடியும் உருக்கும் போது என்னாகும், தோடாக மாறும், மறுபடியும் அதை உருக்கும் போது மோதிரமாக மாறும்.
போயிடும். திருப்பி உருக்கும்போது குழந்தைங்களுக்கு அரணாவாக மாறும். அப்போ தங்கம் வந்து நெருப்பில் பட்டு தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை. அது மாதிரி தான் அந்த அம்மா பாஞ்சாலி. ஒவ்வொரு அவன் நெருப்புலேருந்து வந்தவ தானே. அந்த அம்மா வந்து வயிற்றில் சுமந்து பிறக்க கிடையாது. நெருப்பு அப்போ இதை படிக்கும்போது நீ நெருப்பாக இருக்கணுமா, மாறுவது கூடாது, உலோகம் மாதிரி நெருப்பாக இருக்கணுங்கிறதா ஒரு விஷயங்களும் சொல்ல வந்தது. அப்போ அந்த மாதிரி புராணங்கள் ராமாயணமாக இருக்கட்டும் மகாபாரதமாக நம்ம பேசும்போது அதில் நல்ல விஷயங்கள் எடுத்துக்கணும். குண்டலகேசி கொஞ்சம் கொண்டுட்டா உண்மைதான். அந்த அம்மா ஏன் இவரை விட்டோம்னா அவன் திருடிக்கிட்டே இருப்பான். மேலே 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 திருடுனா திருட்டுகள் அதிகமாகும். பெண்கள் பாதுகாப்பு. அப்போ எதுக்கு இவன் இருக்கணும்? நம்ம பரவாயில்ல, நம்ம கொலைகாணி பட்டவனாலும் கொலையும் செய்வாள் பற்றி சைவ முதல்ல சேர்த்தாங்க. இன்றைக்கும் பெண்கள் இருக்க தான் செய்கிறாங்க. பிரியாணிக்காக புருஷனை கொண்டு திண்ணையில் புதைக்கிற பொம்பளை இருக்க தான் செய்யுதா. பிள்ளைகளை பிரியாணிக்காக பிள்ளையை கொண்டு தின்னு அன்னைக்கும் கஷ்டப்பட்ட பொம்பளை இருந்தால் இன்றைக்கும் புருஷனை கொள்கிற பொம்பளை இருக்கத்தான் செய்யுது. அதனால் அது எல்லாமே அப்படி தாங்க. ராமாயணமாக இருக்கட்டும் மகாபாரதம் 2 வேலை சொல்லி முடிச்சாங்க. ராமாயணத்தை கோடு போட்டு நிற்க சொன்னால் சீதை எங்கு நிற்கலை, சீதை எங்கு நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையேன்னு சொல்லி வச்சாங்க. சீதைக்கு எனக்கு கோட்டுக்கு முன்னாடி நின்று ராமனுக்கு கதையே இல்லையே. அது மாதிரி பாஞ்சாலி தலைவிரிச்சு சபதம் போடலைன்னா மகாபாரதமாக இல்லையே. அப்போ பெண்கள் தானே அடிப்படை. ஒரு பெண்மகள் இதை நம்ம படிக்கும்போது என்ன நினச்சிக்கணும்? ஒரு பெண்மகள் நினைத்தால் ஒரு ஆண்மகனை உச்சிக்கு கொண்டு போவா. ஒரு பெண்மகள் நினைத்தால் ஒரு சாம்ராஜ்யத்தை அழிப்பாள். சீதாதேவி நினைச்சாங்க, அமைதியாக இருந்தாங்க, சாம்ராஜ்யம் உருவாகியது. ராமர் போனார், பொறுமையாக இருந்தாங்க, தூக்கிட்டு போனார், திருப்பி ஆனால் பாஞ்சாலி அமைதியாக இல்லை. பார்த்தா சபதம் போட்டா, தலை விரிச்சு போட்டு. பெண்கள் இன்னைக்கு சொல்லுவாங்க தலை விரிச்சு போட்டு நடக்காத, தலை விரிச்சு போட்டு நடக்காத, கொண்டையை போட்டு நட, பெண்கள் தலை விரிக்கணும். ஆனால் நீங்கள் கோயிலே பொம்பளை தலையை விரிச்சு போட்டு தான் நிற்கிறா. தலையை விரிச்சு போட்டு நிற்கிறாம்மா. கோயில் பெண்ணினா தலை ரோமம் உதிர்ந்து அந்த பாலிலோ அபிஷேகப்போ தலைமுடிப்பட்டால் அது பாவம். அதுக்காக தலையை விரிச்சு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வாசலில் உட்காந்து தலை சீவாதமான்னு சொல்லுவாங்க முன்னோர்கள் சாஸ்திரங்கள். வாசலில் உட்காந்து தலை சீவக்கூடாது. அப்போ சாயந்தரம் காற்று எப்படி வீசும்? மேற்கு மாமா வந்து இன்னைக்கு வாசல் வச்சு கட்ட மாட்டாங்க. அப்போ காற்று வீசும், தலைமுடி உள்ளே போயிடும். குழந்தை சாப்பிட்டு தலைமுடி உள்ள அப்படிங்க தலையை விரிச்சு போட சீவக்கூடாது அப்படிங்கிற சில விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. பாஞ்சாலி தலையை விரிச்சு போட்டு சபதம் போட்டாங்க. மகாபாரதே போரே வந்துச்சுல. அப்போ ஒரு பெண் நினைத்தால் ஒரு குடும்பத்தை ஒரு போர் இல்லாமல் தடுக்கலாம். பெண் நினைத்தால் போர்க்களத்தில் இறங்கி போர் புரியலாம்ங்கிறதுக்கு அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்றைக்குமே நிறைய பெண்கள் இருக்காங்க. அது மாதிரி நீங்கள் மானம் தேடி வந்திருக்கீங்க. மானம் மறைச்சி வச்சுருக்க எண்ணம் எனக்கு இல்லை, மானம் ஒழிச்சு வைக்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. ஒரு சின்ன ஒரே ஒரு பாட்டை பாடிட்டு ஒரு கதையை சொல்லி முடிச்சுக்கலாம். ஒளி வந்த உந்தன் மான ஒழிச்சு வைக்கும் எண்ணம் இல்லை, ஒளி வந்த ஒழிச்சு வைக்கும் எண்ணம் இல்லை, ஒளி வந்த உந்தன் மான ஒழிச்சு வைக்கும் எண்ணம் இல்லை. நம்பிராஜ வாழ்ந்த பொண்ணு நல்ல பொண்ணு சொல்ல கேட்டு இங்கே வந்த வழி போங்க, சொல்ல கேட்டு இங்கே வந்த வழி போங்க. கையில் அதை கவன சுட்டு கவனமான வள்ளி பொண்ணு, கையில் அதை கவன சுட்டு கவனமான வள்ளி பொண்ணு. நம்பிராஜ வளர்த்த பொண்ணு கோபமான இல்ல பொண்ணு, உங்கமான இல்ல நீங்க வந்த வழி, உங்கமான இல்ல நீங்க வந்த வழி. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சிரித்து சீறி வரும் பாம்பை நம்பலாம், சேல் அகட்டும் பெண்ணை நகன்ற பழமொழி. அது அதில் அர்த்தம் பழமொழியில் மாறிச்சு. சீறி வரும் பாம்பை நம்பலாம், சேலை கட்டும் பெண்ணை நம்ப, அது கிடையாது, அர்த்தம் இல்லை. சீறி வரும் பாம்பை நம்பலாம், அது பாட்டு சீரும் போயிடும், அது தொல்லையெல்லாம் பண்ணாது. யார் பாம்பு யாருக்கு போய் வீடு தேடி போய் கடிக்கிறது கிடையாது, பசேரி போய் அடுத்த உள்ள போய் கடிச்சிட்டு கிடையாது. அது பக்கத்தில் போனால் தன்னை காப்பாற்றுக்கு சீரும், அவ்வளோதான். அதை கூட நீ நம்பிடலாம். ஆனால் சேல் அகட்டும், சேல் என்றால் விழி. அப்படி நடந்து குடிஞ்சிட்டு போகும்போது இந்த பக்கம் ஒரு பார்வை இந்த பக்கம் ஒரு பார்வை பார்க்கும், அதுதான் சேல் அகட்டும். சேலை கட்டு சேல் அகட்டும் பெண்களை நம்பினால் முடிஞ்சு போச்சு. இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, பழமொழி தெரிஞ்ச தொல்லை விட்டவரும் கேட்டாங்க, தெரியாத தொல்லை தொட்டவங்களும் கேட்டாங்க, மேட்டு நிலத்தை விவசாயம் பண்ண விவசாயம் கேட்டாங்க, மேடாமணிக்கு பொம்பளை கட்டணம்னு கேட்டான். இது நான் சொல்லலை, பழமொழி. நமக்கு என்ன தொழில் செய்தோ அதை தான் செய்யணும். தெரியாத தொழில் தொட்டு போய் மாட்டிக்கிட்டு முழிக்கக்கூடாது. தெரியாத தெரியுமா, எனக்கு மைக் போட தெரியுமா? தெரியாது. நான் வள்ளி வேஷம் போட்டு தான் நடிக்க தெரியும். ஆசைப்பட்டு போய் மைக் செட் வாங்கி உட்காந்துருக்குமா? தெரியாது. அப்போ தெரியாத தொட்டா கெட்டு போயிடுவான். தெரிஞ்ச தொழில் விட்டவன் கேட்டான், ஐயோ வேணாப்பா, தெரிஞ்ச நல்லா ஒரு டீ கடை வச்சு ஒழுங்காக ஒரு 300 ரூபா வருமானம் வந்துக்கிட்டு இருக்கோம், சொல்கிற பேச்சு கேட்காது. வெளிநாட்டுக்கு போகலாமா, நிறைய
நிறைய சம்பாதிப்போமா ஆசை, எல்லாத்தையும் இருக்கலாம் விற்றுப்பிட்டு எல்லா காசையும் எடுத்து வீடு பொண்டாடி நகை எல்லாத்தையும் விற்றுட்டு வெளிநாட்டு போனேன். அங்கே போன மச்சான் தீமை நான் பூ மொத்தமாக திரும்பி வந்துடும். அப்போ தெரிஞ்சதில் விட்டோம்னு கேட்டான். மேட்டு நிலத்தை விவசாயம் பண்ண விவசாயி கேட்டார்கள். என்னதான் பெரிய மகசூல் அடிக்கிறவங்க இருந்தாலும் எந்த நேரத்தில் எந்த காலகட்டத்தில் எந்த மகசூல் விவசாயம் பண்ணி தான் வாழ முடியும். மேனாமணிக்கு காலைல எந்திரிச்சோமா, சேலையை தூக்கி வரைஞ்சி கட்டிட்டு புருஷனை கவனிச்சோமா, மாமனாரை கவனிச்சோமா, மாமியாரை கவனிச்சோமா, வீடு வாசலை கூட்டி தருவாங்க. இப்போ உண்மைகளை கட்டினவர் ஆண்கள் உச்சலிக்கு போயிடுவார். அதை விட்டு காலைல எந்திரிக்க இங்கிட்டு திரும்பி பார்க்க புட்டாமா வடிக்க அது செய்ய இது செய்ய இந்த பண்ண கட்டினா ஒன்றும் பண்ண முடியாது. புட்டாமா எங்களுக்கு தான் நேரம் சரியாக இருக்கும். ஆமாம், வயிற்ற கட்டின ஒரு பழமொழி சொல்லுவாங்க. பழமொழி நிறையா இருக்கு. வயிற்ற கட்டின புருஷனையும் வாயை கட்டின பிள்ளையும் காப்பாற்ற சொல்லுவாங்க. வயிற்றுனா துணி வச்சு கட்டுறதா? அது கிடையாது. காப்படி அரிசி ஒரு சோறு வச்சாலும் வேலைக்கு போன புருஷன் வரணும், 2 பேரும் சேர்ந்து சாப்பிடணும். வயிற்ற கட்டி உட்காந்துக்க பாருங்க, அவள் கணவனை காப்பாற்றிடுவான். வாயை கட்டுறனா எப்படி? 10 ரூபா கையில் இருந்துச்சுன்னா பள்ளியெடுத்து போன திரும்பி வரட்டும், அதுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து வாயை கட்டிக்கிட்டு இருக்க பொம்பளை பிள்ளையை காப்பாற்றி விடுவா. அதை விட்டு 10 ரூபா இருக்கேன்னு முன்னிட்டு பூ வாங்கி தொங்க விட்டு தான் பிள்ளையை காப்பாற்ற முடியாது. அப்போ இதெல்லாம் பெரியவர்கள் பெண்களுக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள் சீர்படுத்துறதுக்காக. அது மாதிரி வாங்க உங்கள் மான மறைச்சவங்க என்ன இல்லை, எப்பொருள் யாரவை கேட்பினோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நம்ம முதல்ல என்ன காரியத்தை ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்க முதல்ல தெல்ல தெளிவாக தீர்மானிக்க வேண்டிய ஒரு ஆற்றல் நமக்கு இருக்க வேண்டும். அப்படி தெல்ல தெளிவாக ஆராய்ந்து முடிவெடுத்து விட்டோம்னா அந்த வெற்றியை சொன்ன பாதி வெற்றி அடைஞ்சிடும் அர்த்தம். அது தெளிவில்லாமல் ஒரு காரியம் தொடங்கும் போது நம்ம என்ன காரியம் செய்ய போறோம், எப்படி செய்ய போறோம்னு நமக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும் நான் எதுக்காக வந்திருக்கேன், என்ன காரணத்துக்காக வந்திருக்கேன், என்னுடைய மா எங்கே இருக்கிறது, அது எப்படி படிக்கிறது, எப்படி கூட்டி போன அனைத்து விஷயங்களும் தெரிஞ்சு நான் வந்திருக்கேன். நல்லா யோசிச்சு தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயரும் தீரோ இடும்பை தரும். நல்ல தொழிலை தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்ட சந்தேகம் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட காரணத்தினால இதோடைய அழகிய மானை நான் சொன்னீங்க. பெண்களை பற்றி பேசுறீங்க. ஆக ஒரு பெண் மனதை வைத்தா அந்த குடும்பம் ரொம்ப தலை தோங்கும். அதே பெண் மனசை வைக்கலன்னு வச்சுக்கங்களேன், அந்த குடும்பம் நடுத்தர உட்காந்துரும். உலக வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா பல சாம்ராஜ்யங்கள் அதில் பின்னால் பார்த்தா மிகப்பெரிய ஒரு அழகிய பெண்ணு தான் இருப்பான். அது கிளியோபாட்ராவாக இருக்கட்டும், பெரிய பெரிய பெண்ணை கருப்பழகின்னு சொல்லக்கூடிய இந்த உலகமே போட்டி புகழ் நிறைய பெண்கள் இருக்கிறார்கள். அந்த உலக வரலாறு திரும்பி பார்த்தோமேனால் அந்த உலக பல சாம்ராஜ்யங்கள் சீரில் நம்ம காரண பின்னால் பார்த்தா ஒரு பெண் இருக்கக்கூடியது. அதே போலவே மிகப்பெரிய சாம்ராஜ்யம் கட்டி எழுதப்படுகிறது அதில் பின்னால் பார்த்தா பெண்கள் இருக்கிறார்கள். ஆக ஆபத்து பெண்ணாலே அழிவது பெண்ணாலே என்று மிகச் சிறப்பாக ஒரு வரிகள் கூட நம்முடைய தமிழ் திரைப்படங்களே உண்டு. நல்லா பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் நம்ம அது சிறுவராக இருக்கட்டும், பெரியவராக இருக்கட்டும், முதியவராக இருக்கட்டும், முதல்ல நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதை தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்து நம்மை காத்து வைக்க அருமையான வரிகள். நல்லா பாருங்க, ஒரு நிறுவனம் இருக்கிறது. அந்த நிறுவனத்தை எனக்கு ஒரு 1000 பேர் வேலை பார்க்குறாங்க. அந்த 1000 பேர் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அந்த உள்ள போயிட்டு உள்ள என்ன நடக்குது யாருக்குமே தெரியாது. அந்த குளிரூட்டப்பட்ட பகுதி, அதுக்கு என்ன பேருப்பா டேனியல்? குளிரூட்டம். அந்த வேலைங்கன்னு சொல்றாப்ல ஏசி. ஓசி இல்லை, ஏசி. அது உள்ள போயிட்டோம்னா உள்ள யாருக்கா தெரியாது, வெளியே அந்த அளவுக்கு எல்லாத்தையும் மூடிவாங்க, ஜன்னல் கதவு எல்லாம் மூடிவாங்க. அப்படிப்பட்ட பகுதி உள்ள மிக குளிராக இருக்கும். காலையில் 8 மணிக்கு உள்ள எல்லா பேரும் போவாங்க, 1000 பேர் உள்ள போவாங்க. சாயங்காலம் 5 மணிக்கு வேற எல்லா பேரும் வெளியே வந்துருவாங்க. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் அந்த 5 மணிக்கு வெளியேறதுக்கு சற்று ஒரு நிமிடம் காலதாமதம் ஆயிடும். அப்ப என்ன, அனைத்து கதவுகளும் அனைத்து ஜன்னல்களும் மூடிட்டாங்க. உள்ள யாருக்கா யாருக்குமே தெரியாது. உள்ள ஒருத்தர் மட்டும் மாறிக்கிட்டார். பார்க்குறாரு, சிறு குளிர் அதிகமாகிட்டே இருக்க. அந்த அறை முழுவதும் குளிர் பரவி கொண்டிருக்கிறது, மிக அதிகமான குளிர். நினைக்கிறார், ஆகா நம்முடைய வாழ்க்கையை முடிஞ்சிச்சு, நம்ம உள்ள இப்படி இருக்கோம், நம்ம யாருக்கும் தெரியாது, நம்ம கத்துனாலும் யாருக்கும் தெரியாது. இன்னொரு 10 நிமிஷமோ 1/4 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ குளிர் அதிகமாக நம்ம விரைச்ச இரவு உறுதி அப்படி சொல்லி அப்படி நினைச்சு அப்படியே சோர்ந்து பேர் உட்காந்துவாரு. அப்படி உட்காரும் போது கதவு திறக்கப்படக்கூடிய சத்தம் கேட்குது. ரொம்ப ஆசையா ஓடி போய் கதவை போய் பார்க்குறாரு. அங்கே அந்த காவலாளி நின்று கொடுக்க, காவலாளி அந்த இன்னொரு காவலாளி இருக்காருல, வாட்ச்மேன் சொல்லுவாங்க, அவர் நின்றுக்கிட்டு இருக்கார். என்னங்க நீங்க இன்னும் வெளியேறாம இருக்க, என்ன காரணங்க, வாங்க வெளியே வாங்க, நீங்க வெளியேற தெரியும் எனக்கு, அதனால தான் தெரிஞ்சேன்னு சொல்றாரு. அப்ப கேட்குறா, எப்படிங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? இல்லைங்க, இந்த நிறுவனத்தில் 1000 பேர் வேலை பார்க்குறாங்க. ஆனால் 1000 பேர்லையும் கூட என்னைய மரியாதை விட்டு வரக்கூடிய நீங்க ஒரு ஆள் போகும்போது வணக்கம் பைய, வேலை முடிஞ்சு 5 மணிக்கு வெளியே போய் வணக்கம் சொல்லுவீங்க. இன்னைக்கு நீங்க போகும்போது 5 மணிக்கு இந்த வணக்கம் சொல்ல தவறிட்டாங்க. யாரோ ஒருத்தர் குறையை பார்க்கும்போது ஞாபகம் வந்து நீங்க பாருங்க, தர்மம் தலைகாக்கும், தக்க சமயத்திலே உயிராக்கும். நம்ம செய்யக்கூடிய நன்றி. நான் ஒருத்தருக்கு தர்மம் அப்படிங்கிறது 1000 பண உதவி செய்ய மட்டும் தர்மம் கிடையாது. ஒரு சின்ன புன்முறுவல், அவர் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாராக இருந்தாலும் நம்ம கொடுக்கக்கூடிய அன்பு நமக்கு பல மடங்கு நமக்கு திருப்பி வரும். இந்த காரணத்தை இந்த உலகத்தில் ஒவ்வொருவரையும் நன்றாக நம்ம மதிப்பதற்கு இந்த உலகத்தை வளர்க்கணும்னா பல வெற்றிகளை அடையலாம். உலகத்தில் 3 விஷயங்கள் இருக்கிறது.
இந்த 3 விஷயங்கள் அது அரசனாக தான் சரி, ஆண்டியாக தான் சரி, இந்த 3 விஷயம் நிச்சயம் நடத்திடும். அதெல்லாம் 3 விஷயங்கள். 1 இயலாமை, 2 நோய், 3 மரணம். இந்த 3 விஷயங்கள் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானவை. ஆக பாருங்க, இந்த ஊர்ல வந்து ஒரு கணவன் மனைவி 2 பேருமே அரசாங்க வேலை பார்க்குறாங்க. 2 பேருக்கு 50,000 சம்பளம், 1 லட்சம் ரூபா வருமானம் வரைக்கிறது. பணம் நிறைய இருக்கு பாருங்க. அப்ப அவங்களுக்கு திருமண நாள் வருகிறது. திருமணம் வரமே டக்குனு நகரத்துக்கு சென்று பொண்ணு பொருள் ஆடை நிறைய வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு 5 மணி ஆகிடுச்சு. வீட்டுக்கு திரும்பும்போது ஒரு வயதான தாய் அப்பா பசிக்கிறது மாதிரி கை நீட்டுறாங்க. இந்த பையன் வேறு என்ன செய்ய, அந்த கணவன் தன்னுடைய பைக்கில் விட்டு 100 ரூபாய் எடுத்து அம்மா கையில் கொடுக்குறாரு. அப்போ அந்த மனைவி சொல்றா, எங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட புத்தி கிடையாதா? பசிக்கிறது இடம் ஒரு 5 10 கொடுக்கலாம், 100 ரூபாய் எடுத்து கொடுக்குறீங்க, உங்களுக்கு புத்தி கிடையாதுங்க. அப்பதான் கணவன் சொல்றாங்க, பாருமா, இந்த உலகத்திலே நம்ம நினைத்தால் செய்ய முடியாத நிறைய காரியங்கள் இருக்கிறது. நம்ம யாருக்கு ஒரு தானம் செய்யணும், தர்மம் செய்ய நினைக்கிறோமோ அந்த சற்று தாமதங்கள் உடனே எடுத்து கொடுத்துடணும். அப்படி நம்ம செய்த மேனால் இறைவன் செய்யக்கூடிய அந்த வேலை நம்ம செய்த மேனால் அந்த இறைவன் செய்யக்கூடிய அந்த இயலாமை, நோய், மரணம் என்று சொல்கிற 3 விஷயங்கள் இறைவன் நமக்காக தள்ளிப்போடாக நல்ல காரியங்களை மட்டும் எப்போ தள்ளியே போடக்கூடாது. அப்படிங்கிற காரணத்தாலே நான் சொல்ல தெரியுமா? ஆமாம், நல்ல காரியம் தள்ளி போட மணி 5:30 பிரம்மபுத்த நேரத்தில் நல்ல காரியம் தள்ளி போடலாமா? அதனால் ஒரு கீதம் கழுப்பலாமா? வெள்ளி மலை சாரலில வேகமாக ஓடி வந்து, வெள்ளி மலை சாரலில வேகமாக ஓடி வந்த மாடு அது உந்தன் மாடு என்று சொல்லி தீனை பூனை காட்டுக்குள்ள தேடி வந்த மானத்தை ஏமாத்த பார்க்கிறாங்க, ஏமாத்த பார்க்கிறாங்க. வாழ்றதான் வாழ்க்கை. இப்போ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. 5:35 உட்கார்த்தா 5 நிமிஷம் தான் அடையாளம் கேட்டு பிரம்மபுத்த நேரத்தில் உட்காந்து பார்த்துட்டு போய் இருக்க 4 பேருக்கு தான் இந்த என்னை பார்த்து ஆத்தாக்கு ஒரு 4 பேருக்கு உங்களுக்கு தான் அந்த கதை. ஒருவரை ஒருவர், அதாவது நீ வாழ பிறரை கெடுக்காத என்பது பழமொழி. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நீ வாழ பிறரை கெடுக்கக்கூடாது, நீ கஷ்டப்படு அப்படிம்பாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. எப்படியாவது யாரையாவது எமதி நீ வாழ்ந்துரு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எவன் செத்தாஞ்சு நான் சாகணும், சோறு சாப்பிடணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம். 2 விஷயம். இந்த பொம்பளை பிள்ளை இந்த பின்னாடி 2 உட்காந்துருக்குல, உங்களுக்கு தாத்தா படிக்கிற பிள்ளை உட்காந்துருக்க போல குழுவுக்கு போகிற பொம்பளை எல்லாருக்கும் தான் அந்த கதை. ஒரு சிங்கம் இருந்திருக்கு காட்டுக்குள்ளே. சிங்கத்துக்கு பயங்கரமான இந்த நரி என்ன பண்ணும், சிங்கம் இருக்க பக்கம் போவே போகாது, ரொம்ப சாமர்த்தியமானது, போய் எதுலையும் சிக்காது, அப்படியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு போய் தந்திரமாக போய் பதுங்கி போய் தப்பிச்சுக்கோ. ஒரு நாள் சிங்கத்திட்ட தெரியாமல் மாட்டிக்கிச்சு. யாரு? நரி. சிங்கம் அடிச்சு கொள்ள போதும், நல்லா கவனிச்சுக்க, சிக்கிக்குச்சு. தப்பிக்கணும், என்ன பண்ணுது? நான் சிங்கராஜா, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், போய் என்னையை போய் பிடிச்சிட்டீங்களே, நானே பாருங்க 3 எலும்பு 3/4 கிலோ சதையும் தான் இருப்பேன், என்னையெல்லாம் அடித்தா உங்களுக்கு தான் அசிங்கம். சிங்கம் மஞ்சள் தான் இந்த லோலாய் பேசலாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, நான் உன்னை அடிச்சு கொள்ள போகிறேன், எனக்கு பசி பயங்கரமாக வசமாக வந்துச்சுக்கிட்டு, சிங்கராஜா ஒரு 1/2 மணி நேரம் கொடுங்க சிங்கராஜா, நான் போய் என்கிட்ட ஒரு கொளுத்து மிருகமாக கூப்பிட்டு வந்துடுறேன். ரொம்ப கெஞ்ச ஆரம்பிச்சிச்சு பாருங்க. அதாவது சில இடத்துல கெஞ்சியாவது தப்பிச்சு பார்த்துக்கணும். பார்த்து சிங்கம் சரி ரொம்ப கெஞ்சி போய் நல்ல பெரிய மிருகமாக கூட்டு வா, நம்மளாம் நம்புங்க, விட்டனா ஓடுது பாருங்க நரி, தொல்லை தனிக்க ஓடு, உயிரை கையில் பிடிச்சிட்டா அது சேர்த்து போயிருமே. பார்த்தா தூரத்தில் ஒரு கழுதை, மேய்ச்சிக்கலாம் கொழுத்த கழுதை போகுது. கழுதை உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன, நம்ம சிங்கராஜா இருக்கார்ல, அவருக்கு இந்த காடு பிடிக்கலையா, இந்த பதவியும் பிடிக்கலையா, அதனால அந்த ராஜா பதவி, தலைவர் பதவியை உங்கள்கிட்ட கொடுக்க போகிறார் வான்னு கூப்பிட்டா நரி என்ன கழுதை என்ன பண்ணியிருக்கணும், ஐயே எனக்கு வேணாம்ப்பா, நான் போய் தலைவர்
தலைவர் பதில் உட்கார முடியுமா? நம்ம பொழப்பு இந்த 2 புள்ள தினமா பொதிய சம்பந்தம் போயிட்டு வரணும்னு சொல்லி தான் கழுதை தப்பிச்சிருக்கோம். ஆனால் அதுக்கு ஆசை அப்படியா எனக்கு தலைவர் பதவி கொடுக்க போகிறாங்களா அப்படி நம்பி போகுது. கழுதை முன்னாடி போக நரி பின்னாடி போக சிங்கம் ஒரே தாவு காதை பிச்சிருச்சு. கழுதோட காது ரத்தம் வந்துச்சு. தப்பிச்சு ஓடுது கழுதை. பின்னாடியே நரி ஓடுது. ஐயோ விட்டா போயிருமேனே இந்தா கொள்ள தானே கூட்டு போனேன். இல்லை அந்த கிரீடத்தை உன் தலையில் வைக்கும்போது உன் காது பெருசாக இருக்குல்ல கிரீடம் கீழே விழுந்தும்ல அதனால தான் சிங்கராஜ் உன்னை காதை பிச்சு எடுத்துச்சுன்னு சொன்னா மறுபடியும் கழுதை நம்பலாமா? நம்பிடுச்சு. மறுபடியும் வந்தால் இந்த தடவை சிங்கம் விடுமா கொண்டுச்சு. அவ்வளோதான். எல்லாம் ஈரல் தனியாக மாங்காய் தனியாக பிரித்து நரியை வைக்க சொல்லி அதை பொண்டாட்டி கூட போயிடுச்சு. இந்த நரியை என்ன பண்ணிச்சு எல்லாத்தையும் பிரித்து வச்சு மூளையை தூக்கி தின்னுபிடிச்சு. சிங்கம் வந்து கேட்குது என்ன எல்லா கழுதையோட எல்லாமே இருக்கு மூளையை மட்டும் காணானே. அப்போ தான் நரி சொன்னிச்சா சிங்கராஜா இந்த கழுதைக்கு மட்டும் மூளை இருந்தால் நம்மள்ட்ட சிக்குமா அப்படி. இது உங்களை சிரிக்க வைப்ப சொல்லப்படும் கதை. இன்று உலகத்தில் எல்லா பெண்களும் சொல்கிறேன் காம பசியோடு சிங்கங்கள் ஏராளம். கொளுத்த சிங்கங்கள் பணத்தை வைத்துக்கொண்டு அவர்களிடம் உங்கள் குழந்தைகளை தந்திரமாக அழைத்து சென்று விட்டுவிடும் நரிகள் அதை விட ஏராளம். ஒரு வார்த்தை தான் சின்ன வார்த்தை. ஃபோன் வாங்கி தரவா ரீசார்ஜ் பண்ணிவிடவா ஹோட்டல் போகலாமா டீ குடிக்கலாமா உன் வீட்டுக்காரர் ஒன்றுட்டு அன்பாகவே பேச மாட்டாரா? என்னாடி ப்ளவுஸ் ஆரி ஒர்க் இல்லாமல் போட்டிருக்க இந்த மாதிரி உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஒரு நாள் பேசேன் குறைஞ்சாவை இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி உங்களை கூட்டி கொண்டு ஒப்படைச்சிட்டு தப்பிச்சு உங்கள் நரிகள் ஏராளம் சுதாரிச்சிக்கங்க தான். அது 3 வயசு பிள்ளையாக இருந்தாலும் சரி 13 வயசு பிள்ளையாக இருந்தாலும் சரி குழுவுக்கு போகிற பொம்பளையாக இருந்தாலும் சரி காலேஜுக்கு போகிற பொம்பளையாக இருந்தாலும் சரி வேலைக்கு போகிற பொம்பளையாக இருந்தாலும் முடிஞ்சது சுதாரிச்சிங்க. சின்ன ஒரு ஆசை வார்த்தைக்கு சிக்கினீங்கன்னா கழுத மாதிரி சின்ன பின்ன தான் முடிஞ்சு போய் சுதாரிச்சிங்க. மானுக்குறி லட்சணத்தை கூறுங்கள் பார்க்கலாம். மிக்க மகிழ்ச்சிங்க. ஆக நிறைவாக நான் தேடி வந்த மாதிரி எப்படிப்பட்ட மான் அதோடைய அங்க அடையாளங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் என்னுடைய மாலை தரை என்று தலைவர்கள் சொன்ன காரணமாக நான் தேடி வந்த மாதிரி எப்படிப்பட்ட மான் அதோடைய அங்க அடையாளங்கள் என்ன அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக சொல்ற கேட்டுக்க தலைவர்கள். கமலும் கலமங்களை குருவல் கண்மணி என வரவான புயல் நிகழ்வோடையதை மேயாதமான் குருவல் கண்மணி என வரகான குயிலின் நிகழ்வு உடையது மேயாதமான் தேனும்
இது மானுக்குள்ள அடையாளமே இல்லையே. நான் தெரிந்த மான் கிடையாது. அப்புறம் என்ன விஷயமா? இலக்கியத்துல பெண்ணிற்கு மான் என்ன இன்னொரு பேர் உண்டு. இது காரம் மானே மானே அழகிய பெண் அவங்க தெரிந்த காரணத்தாலே அண்ணா என்னை விட்டு ஓடி போக முடியுமா? அது முடியுமா? என் உள்ள காலம் கனவுகள் தெரியுமா? தெரியுமா? என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? நாம் இருவரல்ல ஒருவர் இனி தெரியுமா? தெரியுமா? கண்ணுக்குள்ளே புகுந்து கருத்தினிலே நிறைந்து எண்ணத்திலே நிறந்தெடுத்த பெண்ணே நன்மை தந்தை சம்மதித்த பெண்ணே என்னை கந்தை சம்மதித்த பெண்ணே கலந்து கொள்ள பெண்ணே என்னை விட்டு ஓடி போக முடியுமா? அது முடியுமா? நாம் இருவரும் ஒருவர புரியுமா? புரியுமா? மணமாலை சூட்டி பல பேரும் வாழ்த்த விளையாட உள்கை விரல் போட்டி புது பாதை சூட்டி உறவாட பிறநாள் அறையில் காட்டும் காதல் பாட்டும் உறவாடும் அழகான நிலையில் கனியூரும் தேனும் கனிச்சாறு கொண்டு தனகேணி வருகின்ற நிலையில் ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? நாம் இருவரல்ல ஒருவர் இனி தெரியுமா? தெரியுமா? என்னை விட்டு ஓடி போக முடியுமா? அது முடியுமா? என் உள்ளம் காலம் கனவு என்ன தெரியுமா? தெரியுமா? அண்ணா மான தெரிய வரல. ஆனா சாமி வணங்குவோமா? நாடகம் வைத்தவர்கள் நாடகம் பார்க்க வந்தவர்கள் அனைவரும் நலமோடு வாழ வேணும். தீர்க்காயுசுடன் நோய் நொடி இல்லாமல் இனி வரும் காலங்களில் எந்த பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக விவசாயம் பெறணும். விவசாயிகள் மதிக்கப்படணும். நல்ல ஒளிபெருக்கினா மிகச்சிறப்பான ஒளிபெருக்கி சந்தோஷமா இருக்கேன். உங்களுக்கு வணங்குமா? அழகின்ற சொல்லுக்கு முருகா உந்தன் கருணை உலகில் பொருள் முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா ஆண்டியாய் முருகா உன்னை
சொல்லுக்கு முருகா அருளன்றி உலகிலே பொன்னேது முருகா. என்ற சொல்லுக்கு முருகா முருகா முருகா. வள்ளி, உன்னை திருமணம் புரியபடி நேரமும் காலமும் நெருங்கினபடியால் வேலனாகவும் வேடனாக வந்து உன்னுடைய விளையாட்டு கட்டியது நானே என்பது தற்போது உணர்ந்து கொள்வாயாக. சுவாமி, அனைவரும் நலமோடு வாழணும், எல்லாம் வள்ளி தெய்வன்று வணங்க வேண்டும், நாட்டு மக்கள் நோய் நொடி இல்லாமல் சுகமாக வாழ வேண்டும், இனி வரும் காலங்களில் மழை பொழிய வேண்டும், மனிதநேயம் பெருக வேண்டும். பதாரத்திலே இரண்டாவதாக இருந்தாலும் கூட தரத்திலே உனக்கு முன்னுரிமை அளித்து இனிமேல் என்னை நாடு கூட பக்தர்கள் வள்ளி தெய்வம் என்று அழைப்பார்கள். அதுபோக இந்த பகுதியில் மழை பொழிய வேண்டும், வசம் சிறப்பாக வேண்டும், மக்கள் அனைவரும் அன்போடும் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்று அன்போடு அருளுகின்றேன். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், முரு செழிக்க வேணும், தங்கி வரல வாழ வேணும், பட்டி பெருக வேணும், பால் பாடம் பட்டி பெருக வேணும், பால் பாடம் பொங்க வேணும், முத்து பெருக வேணும், ஞான தங்கமே ஒரு வெள்ள வாழ வேணும், பரமாவான பாராத விருந்த உலகே நீராத ரூப உலக நித்திய சுப மங்களம் மங்களம். சங்கரோசாமி நாம வாழ்க வாழ்க வாழ்க. நாடகத்தை இதுவரையில் முதிகாத்து கண்டு ரசித்த மாபெரும் கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் இந்த நாடகம் இந்த அளவுக்கு சிறப்பாக போனதுக்கு காரணமே முக்கியம் எங்களது ஒளி அமைப்பகம் தான். அந்த அளவுக்கு இன்னைக்கு சிறப்பான முறையில் ஒளி அமைத்த பாசமிகு அன்பு எங்களது நெஞ்சம் விநாயகா ஆடியோஸ் அன்பு உலகளுக்கும் அதில் பணிபுரியும் அத்தனை உறவுகளுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் நாடகத்தின் அமைப்பாளர் அன்பு மாமா வேலாயுதம் அவர்கள் சார்பாகவும் நன்றிகள். மற்றும் இந்த நாடகத்தை உலக நாடு முழுக்க கொண்டு செலுத்த வேண்டும் என்று வருகை தந்தை சிறந்த முறையில் வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் எங்களது மாயாகுளம் மாதவன் அன்பு அண்ணா அவர்களுக்கும் வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நாடக கலைஞர்களுக்கு சிறந்த முறையில் அன்னமிட்டு எங்களை உபசரணை செய்த அன்பு குடும்பத்தார்களுக்கும் அன்பு அப்பா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். வணக்கம்.